ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நண்பர்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பொருட்டோ டூ வர்டெக்ஸ் சாப்டர் 5. அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடிய வீடியோஸ் உடனே உங்க நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன சாப்டரில் பார்த்தீங்கன்னா சாஸ்கே ட்ரீக்கில் சீலான மாதிரி காட்டியிருப்பாங்க. ஏன் சீல்னு சொல்கிறேன்னா, ட்ரீயாக மாறின எல்லாருமே உயிரோடு இருக்காங்கல்ல, அதனால தான். பொருட்டோ அந்த ட்ரீக்கு கீழே உட்கார்ந்து கவலையோடு ஹெட் பேண்டை பார்த்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும் சாஸ்கே அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த சாப்டர் முடிச்சிருப்பாங்க. இந்த சாப்டரில் பொருட்டோ அண்ட் சாஸ்கேவோட ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா வில்லேஜை விட்டு போய் 1 year ஆன மாதிரி இருக்குது. காட்டுக்கா பொருட்டோ கட்டணா ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். அப்போ சாஸ்கே ஆல்ரைட் இங்கே முடிச்சிக்கலாம், கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நைட் ஆகிட்டு 2 பேரும் கேம்ப் ஃபயர்லாம் போட்டுட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பொருட்டோ, சாஸ்கே என்னோட உச்சிகா ஸ்டைல் எப்படி இருக்கு, நான் ஏற்கனவே மாஸ்டர் பண்ணிட்டேன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சாஸ்கே, இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்ஸும் ஸ்டைல்ஸும் உங்களுக்கு நான் கற்று தந்துட்டேன் அப்படிங்கிறான். அதை கேட்ட பொருட்டோ, பொறுங்க மாஸ்டர், நீங்கள் ஜோக் தானே பண்ணுறீங்க, நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸாக தான் இருக்கேன், ஆனால் நீங்கள் இனிமே தான் என்ன ரொம்ப ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறான். அதுக்கு சாஸ்கே, இந்த மூஞ்ச பார்த்தா உனக்கு ஜோக் பண்ணுற மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதை பார்த்தா பொருட்டோ, இல்லை அப்படி தெரியலை, ஆனால் இதுக்கு முன்னாடியும் நீங்கள் ஜோக் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது அப்படிங்கிறான். கைஸ், நோட்டீஸ் பண்ணீங்களா, போட்டோ லாங்கரில் பார்க்க எக்ஸாக்டாக சாஸ்கே மாதிரியே இருக்காமல. பை த வே, இந்த லாங்கர் போட்டோக்கு நல்லாவே ஸ்வீட் ஆகுது. கவாக்கி சொன்ன மாதிரி தான் உச்சிக்கு அடாப்டிவாகவே மாறிட்டான் போல. போட்டோவோட ஹேரை ஏன் ஷார்ட் பண்ணாங்கன்னு தெரியல. இந்த லாங்கர் போட்டோக்கு நல்லாவே ஸ்வீட் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க எல்லாரும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஓகே கைஸ், இங்கே சாஸ்கே பொருட்டோவை பாராட்டுற மாதிரி ஒரு சினாரியோ. அதாவது, நீ ரொம்ப டேலண்டட், அது மட்டும் இல்லை நீ ரொம்ப குயிக்காக கற்றுக்கிற, ஜென்ரலாக நீ ஒரு ஜீனியஸ், நான் கற்று தந்த எல்லாமே உன்னோட மைண்டில் இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ உனக்கு நான் சொல்லித்தர வேண்டியது எதுவுமே இல்லை அப்படிங்கிறான். கைஸ், பொருட்டோக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். அதாவது சாஸ்கே மாதிரி ஒரு சினோபி ஒருத்தரை அவ்வளோ சுலபமாக ஜீனியஸ்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு. எக்ஸாக்டாக கக்காஷி சொன்ன மாதிரி தான். ஹி இன்ஹெரிட்டட் த ஜீனியஸ் ஃப்ரம் 4th ஹோகாகே அண்ட் அன்பிரிடிக்டபிலிட்டி ஃப்ரம் நருட்டோ. அதுதான் இங்கே நடந்திருக்கு. பொருட்டோ பிறவிலே ஜீனியஸுங்க. ஓகே கைஸ், சாஸ்கே சொல்கிறான், நீ அப்படியே நருட்டோ மாதிரியே இருக்க, நான் தவறான பாதையில் போனப்போ அவன் தான் என்ன திருத்தினான், அவனோட சேம் ஐஸ் உங்ககிட்டையும் இருக்குது. நீ யாருங்கிறதெல்லாம் இப்போ ஒரு விஷயமே இல்லை. எனக்கு இப்போ புரியுது சாரதா ஏன் உன்னை காப்பாற்ற சொன்னான்னு. என்னமோ நடக்குது, அதை உன்னாலையும் சாரதாவாலையும் மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும்னு என் மனசு சொல்லுது. அதான் நான் உன்னை ட்ரெயின் பண்ணேன் அப்படிங்கிறான். நெக்ஸ்ட் பேனலில் கோடோட ஒத்த கண்ணு எப்படி போச்சுன்னு காட்டுறாங்க. இங்கே கிளியராக தெரியுது சாஸ்கே தான் கோடோட கண்ணை வெட்டுனதுன்னு. அப்படி பார்த்தா அப்போ சாஸ்கே ரினேகான் இல்லாமலேயே குராமா இல்லாத நருட்டோவோட ஸ்ட்ராங் தான் போலையே. சாஸ்கே பொருட்டோ கிட்ட, என்ன பண்ற பொருட்டோ, சீக்கிரம் இங்கிருந்து ஓடு அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோ, என்ன சொல்றீங்க, உங்களை விட்டுட்டு என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறான். அதுக்கு சாஸ்கே, இங்க பாரு, இவனுக்கு எதிராக நமக்கு ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ ஓடு, என்ன நடந்தாலும் பொழைச்சிக்கோ, நான் சொல்லி தந்த எல்லாத்தையும் மாஸ்டர் பண்ணு, அப்புறம் உனக்கு எதிராக யாராலையுமே நிற்க முடியாது, நான் சாரதாவை உன்கிட்ட விடுறேன் பொருட்டோ அப்படி சொல்லிட்டு எதிரி கூட ஒத்தையில சண்டை போட போறான். அடுத்த பேனல்ல பேட்டில்லாம் முடிஞ்சு நிறைய கிளாக் ரீம்ஸ்லாம் கீழே செத்து கிடக்கு. சாஸ்கேவும் ட்ரீயா மாறியாச்சு. இந்த இடத்துக்கு பொருட்டோ வரான். சாஸ்கேவை கவலையோட பார்த்துக்கிட்டு சாஸ்கேவோட கட்டனாவை எடுத்து வச்சுக்கிடுறான். அப்போ, நான் பார்த்துக்கிறேன் சாஸ்கே, இல்ல மாஸ்டர் அப்படின்னு சொல்றான். அப்படியே இப்போ பிரசன்ட் பொருட்டோவா காட்டுறாங்க. வில்லேஜில் கோனகமாரு டீம் 10லாம் மாற்றி ட்ரீயா மாறி இருப்பால, அதை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சிக்கடா, இவங்க ஒரு அம்மாவையும் பொண்ணையும் காப்பாற்றிட்டு மாட்டிக்கிட்டாங்களாம், அப்படி தான் என்கிட்ட சொன்னாங்க அப்படிங்கிறான். அப்போ சோச்சோ, நான் அந்த கோடையும் ஜூபியும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறா. ஈனோஜிரோ, நானும் அவங்கள மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறான். அப்போ கோனகமாரு, இதுக்கு அர்த்தம் மோகி செத்துட்டானு இல்லை, நம்ம எப்படியாவது மோகியா காப்பாற்ற ஒரு வழி கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியும் இங்க மாட்சுரி செஞ்சுவ காட்டுறாங்க. அப்போ அவ இந்த ஈனோஜிகோச்சோவோட குழந்தைகள், அப்புறம் அந்த சருட்டோபி கோனகமாரு, அவங்களோட கவலைகளையும் கோவங்களையும் நான் உணர்றேன் அப்படிங்கிறா. ஜூரா செஞ்சு, இதுக்கு அர்த்தம் உன்னோட சென்சிட்டிவிட்டி வளருது, நம்ம பயாலஜிக்கலா ஒருத்தர் தான், ஆனா மாட்சுரி உன்னோட ஃபீலிங்ஸ் அது உன்னால மட்டும்தான் உணர முடியுது. அப்போ நம்ம எல்லாரும் சிஞ்சுவா ஒரே உயிர் தான், ஆனா நமக்கு தனித்தனி கான்சியஸ் இருக்கு. பொருட்டோ மற்றும் கவாக்கி அந்த ஒட்சுசிக்கிஸை சாப்பிட்டு எவால்வ் ஆகிற எண்ணம் மட்டும் மாறல. இப்போ உங்க எல்லாருக்கும் நான் ஒன்று அறிவிக்கிறேன், இது ஆசையா உணர்வான்னு தெரியல, ஆனா இதை தான் நான் உணர்றேன், அதனால தான் இது முக்கியம்னு நினைக்கிறேன்.
நான் நருட்டோவை சாப்பிட போறேன் அப்படிங்கிறான். என்ன நருட்டோவா? அப்போ கூடிய சீக்கிரம் நம்ம நருட்டோவை பேட்டில் ஃபீல்ட்ல பார்க்க போறோமா? ஆனா இது ரொம்ப சீக்கிரமாச்சே. நருட்டோ சீல் ஆகியிருக்க வரைக்கும் தான் பொருட்டோ கோனாகாக்கி எனிமி. நருட்டோ அன்சீல் ஆகிட்டா இது சீரியஸ்க்கே பெரிய செட் பேக்கா மாறிடும். ஸோ எவ்வளவு நேரம் நருட்டோ சீல் ஆகியிருக்கானோ அவ்வளவு நேரம் தான் ஸ்டோரிக்கு நல்லது. எப்படி போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். கைஸ், இந்த ஆளை பார்க்க கபாக்கிய மாதிரி இருக்குல்ல, சில இடத்துல பார்க்க காரா மாதிரியும் இருக்கு. ஆனா அந்த பாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பார்த்ததும் இதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த ஜூரா வந்து இசுக்கி ஒட்சுசிக்கியா இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஹிஸ் ஆட்டிடியூட் அது அப்படியே ஜிகன், அதாவது இசுக்கி மாதிரி தான் இருக்கு. நீங்க அப்படித்தான் நினைக்கிறீங்கன்னா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஏடா சென்ட்ரிகான வச்சு இங்க நடக்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கா. என்ன இவங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க நேரத்துல அப்போ அந்த மாட்சுரியோட செஞ்சு உசுமாக்கி நருட்டோவா அப்படின்னு கேட்கிறா. அந்த பக் செஞ்சு ஏன் அவன் தான் ஒட்சுசிக்கியே கிடையாது அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு ஜூரா உண்மைதான், ஆனால் நம்ம ஏற்கனவே செஞ்சு அண்ட் நம்ம வித்தியாசமாக எவால்வ் ஆகும். இதை பார்த்தா நம்மளோட உணர்வுகள் தான் நம்மளை மாற்றுது. உங்களோட உணர்வுகள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க, அப்போ தான் உங்களோட டார்கெட்டை உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறான். இங்கே நடக்க எல்லாத்தையும் ஏடா பார்த்துட்டு இருக்கா. அப்போ டேமன் அக்கா என்ன நடக்க அப்படின்னு கேட்குறான். அப்போ மாட்சுரி இன்ஸ்டிங்க்டை ஃபாலோ பண்ணணுமா? அப்போ நான் அவனை தான் நினைக்கிறேன், நான் கோணகமருவை தான் சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறான். அதுக்கு ஜூரா நல்ல முடிவு மாட்சுரி, என்னால் உன்னோட ஐடென்டிட்டியை உணர முடியுது அப்படிங்கிறான். இங்கே சாஸ்கேவோட செஞ்சு ஜூரா எனக்கு ஒரு கொஸ்டின் தான் இருக்கு, நம்மளை பத்தி நம்மளாம் யார் அப்படின்னு கேட்குறான். ஜூரா இது நியாயமானது தான், ஆனா நீங்க வளரும் போது ஏற்படுற வழி உங்க பர்சனாலிட்டி வளரும் போதும் ஏற்படுறது. சோ இத பத்தி நினைக்கிறதுலாம் வேஸ்ட் தான் அப்படிங்கிறான். என்ன முக்கியம்னா நீ என்ன செய்ய போறங்கிறது தான். உன்னோட உணர்வுகள் படி உன்னோட டார்கெட் யாரு அப்படின்னு கேட்கிறான். ஹிடாரி அதுதான் உன்னோட ஐடென்டிட்டின்னு சொல்றான். இங்க ஏடா கிளாக்ரிமால ட்ரியா மாட்டவங்களோட சக்கரா தான் இதுங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அப்போ ஏடா ஒட்டு கேட்கத பார்த்துட்டு இது கிரேசி ஃப்ரெண்ட்ஸ், இதுங்களால சென்ட்ரிகானையே ட்ராக் பண்ண முடியுதா? இவங்கெல்லாம் எவ்வளோ பவர்ஃபுல்னு போக போக தான் தெரியும். அது அப்படியே ஏடா மூஞ்சி பக்கத்துல போய் நான் உன்னை பார்த்துட்டேன் ஏடா, என்னோட டார்கெட் நீ தான் அப்படிங்குது. ஏடாக்கு ஒன்னும் ஓடல, கையில இருந்த ஜூஸை பயத்துல கீழே போட்டுட்டா. டேமன் ஹே நீ ஓகே தானே அப்படிங்கிறா. அதுக்கு ஏடா பெருமூச்சு விடுறா. இங்க ஜூரா சென்ட்ரிகனா அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ இதுங்களுக்கு சென்ட்ரிகனை பத்தியும் தெரிஞ்சிருக்கா. ஹிடாரி உச்சிகா சாரதா தான் என்னோட டார்கெட்டுங்கிறான். அதுக்கு ஜூரா நல்லா சாய்ஸ் தாங்கிறான். எனக்கு இங்க ஜூரா ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு பார்க்கும்போது ஹிடாரியை அவன் ஒன்றும் அவ்வளோ நம்பின மாதிரி தெரியல. ஐ திங்க் ஃபியூச்சர்ல ஹிடாரி இவங்களை பெட்ரை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஜூரா ஏன் சாஸ்கேவை ஹிடாரின்னு கூப்பிடுறான்னு யோசிச்சு பார்த்தேன். ஸோ கூகுளில் தேடி பார்த்தேன். அப்போ தான் எனக்கு தெரிய வந்துச்சு ஹிடாரிங்கிற ஜப்பானீஸ் வேர்டுக்கு மீனிங் வந்து லெஃப்ட், அதாவது சாஸ்கேவுக்கு லெஃப்ட் ஹேண்ட் இருந்திருக்காதுல்ல, அதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வில்லேஜில் சுமிரே அமதோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ அமதோ என்ன விஷயம் சுமிரே அப்படின்னு கேட்குறான். அதுக்கு சுமிரே பொருட்டோ 3 வருஷத்துக்கு அப்புறம் வில்லேஜுக்கு திரும்ப வந்துட்டாம்ல அப்படிங்கிறா. அதுக்கு அமதோ ஆமா நானும் கேள்விப்பட்டேன், அவன் கோட்கிட்ட இருந்து வில்லேஜை காப்பாற்றினாம்ல அப்படிங்கிறான். அதுக்கு சுமிரே ஆமா, ஆனா இன்னும் வில்லேஜால அவன் துரத்தப்பட்டு தான் இருக்கான் அப்படிங்கிறா. அதுக்கு அமதோ அவன் அவங்களோட லீடரை கொண்டிருக்கான், அப்போ இதானே நடக்கும் அப்படிங்கிறான். சுமிரே வந்து அமதோ முன்னாடி கவாக்கியோட கர்மா பத்தி சொல்லியிருப்பாம்ல, அதை பத்தி நினைச்சு பார்க்குறா. அதாவது கவாக்கியோட கர்மால அகேபியோட டேட்டாவை ஆட் பண்ணியிருப்பான். கவாக்கி ஜஸ்ட் அந்த டேட்டாஸை வந்து புது குளோனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா போதும். அப்படி பண்ணா அவனோட பொண்ணை உயிரோட கொண்டு வரலான்னு சொல்லியிருப்பான். சுமிரே நீங்க இதை ரொம்ப ஈஸியா எடுக்கிறீங்க, பொருட்டா செத்தா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? உங்க பொண்ணு உங்ககிட்ட திரும்ப வர வேண்டாமா அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு அமதோ நான் அவனை காலால இருந்து தப்பிக்க வச்சேன், காசின் கோஜியோட டீம் அப் பண்ணி இசுக்கியை டிஃபீட் பண்ணேன். இசுக்கி செத்ததுக்கு அப்புறம் பொருட்டோட கர்மா மறைஞ்சிட்டு அப்புறம் நான் என் பொண்ணோட கர்மாவை அதில் ஆட் பண்ணி அவனுக்கு மறுபடியும் இம்ப்ளான் பண்ணேன் அப்படிங்கிறான். சொல்லப்போனா கவாக்கியோட கர்மா, அவனோட சயின்டிஃபிக் நிஞ்சா டூல் பாடி, அதெல்லாம் யார் மாடிஃபை பண்ணான்னு பார்த்தா அதை பற்றி தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. ஆனால் ஃபேக்ட் என்னன்னா அந்த உடம்பை என் கையாலேயே மாடிஃபை பண்ண மாதிரி இருக்கு. சுமிரே ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அமதோ இது என்னால் மட்டும்தான் செய்ய முடிஞ்சிருக்கும், இது என்னால் செய்யப்பட்டதுக்கான சில தடயங்கள் நிறைய இடத்துல இருக்கு. ஒரு ஆர்டிஸ்ட் இந்த படைப்பு எப்படி அவங்களால செய்யப்பட்டதுன்னு தடயங்கள் விட்டுட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் நானும் விட்டுருக்கேன். இதே தான் கர்மாக்கும், அதை பார்த்தாலே என்னால் சொல்ல முடியும் அது என்னால் தான் செய்யப்பட்டதுன்னு. அது எப்படியோ கவாக்கி கையில தான் இருக்கு, பொருட்டோ கையில அந்த கர்மா இல்ல. இதெல்லாம் எப்படி சாத்தியம்னு யோசிச்சு பார்க்கும்போது என்னால் ஒரு முடிவுக்கு மட்டும் தான் வர முடிஞ்சிச்சு. அதாவது என்னோட மெமரிஸ் ஓவர் ரைட் ஆயிருக்கணும், அதுக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறான். என்னவா இருந்தாலும் நான் ஒரு சயின்டிஸ்டா எப்பவும் ஆதாரங்களை மட்டும்தான் நம்புவேன் அப்படிங்கிறான். இவங்க கான்வர்சேஷன் எல்லாத்தையும் சாயம் சிக்கமாரும் கேட்டுட்டாங்க. எம்மா சுமிரே நீ பெரிய புத்திசாலின்னு ப்ரூவ் பண்ணிட்டமா, அம்மாத கிட்டயே உண்மையை வளர வச்சுட்டியே. சாய் சிக்கமாரு கிட்ட அவங்க கான்வர்சேஷன் அதை நீ எப்படி எடுத்துக்கிற அப்படின்னு கேட்கறான். சிக்கமாரு மூஞ்ச பார்த்தா சிக்கமாருக்கும் சந்தேகம் வந்துட்டு போல இருக்கு. சிக்கமாருவோட ஆட்டத்தை இனி நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இங்க நடந்த எல்லாத்தையும் சுமிரே சாரதா கிட்ட சொல்றா. அதாவது அமதோ சொல்லியதை வச்சு பார்த்தா அவர் ஆம்னிபோட்டன்ஸ்ல அஃபெக்ட் ஆயிருந்தாலும் அவரோட மெமரிஸ் ஓவர் ரைட் ஆனதை அவரால் புரிஞ்சிக்க முடியுது. அவர் உண்மையான ப்ரூஃப்ஸை மட்டும் தான் நம்புறாரு அப்படிங்கிறா. இங்க நருட்டோவோட ஃபேமிலி போட்டோ ப்ரோக் ஆகி இருக்கும்ல, அதை காட்டுறாங்க.
இங்க சாரதா வாய்ப்பே இல்லை, யாராவது ஃபேமிலி போட்டோவை பார்த்தா கூட கவாக்கி தான் 7th ஹோகாகேயோட பையனு ஒரு டவுட் கூட இல்லாம சொல்றாங்க. அதுக்கு சுமிரே இப்போ உங்ககிட்ட கிறிஸ்ப் மெமரி இருந்துன்னா யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க, எல்லாரும் அவங்களோட ஓன் மெமரிஸை தான் நம்புவாங்க, என்னதான் ப்ரூஃப் இருந்தாலும் கூட. ஆனா அது யூஸ்வலா தான் அப்படிங்கிறா சாரதா. ஆனா அப்பா நம்பினாரு. இங்க பொருட்டோ திரும்ப வில்லேஜ் வந்துட்டான். அவன் சாஸ்கே இல்ல என் மாஸ்டர் என்ன நம்பினாரு, அவரோட மெமரிஸை சந்தேகப்பட்டாலும் அவர் அவரோட உயிரை கொடுத்து என்ன காப்பாத்தினாரு, உனக்காக தான் சாரதா அப்படின்னு சொல்லியும் சாரதா ஓடி வந்து பொருட்டோவை ஹக் பண்றா. ரொம்ப ரொமான்டிக்கா கொண்டு போறாங்க. அது ஒரு 2-3 ஆங்கிள் காட்டுறாங்க. இவங்க 2 பேரையும் காட்டுற விதத்தை பார்த்தாக்கி ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்ல கொண்டு போன மாதிரி தான் இருக்கு. சுமிரே வந்து ஒரு ஏமாத்தத்துல பார்த்த மாதிரி இருக்கு. சாரதா நீ லேட் பொருட்டோ அப்படின்னு சொல்லியும் பொருட்டோ சாரதா வாக் பண்ணிட்டு ஐ எம் நவ் ஹோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சாப்டரை முடிக்கிறாங்க. சாப்டர் இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம போடிய வீடியோஸ் எல்லாமே உங்க நோட்டிபிகேஷனுக்கு உடனே வரும். பை கைஸ்.